evergreen designers. இன்னைக்கு டுடே ஆரி கிளாஸ்ல நம்ம French knot தான் பார்க்க போறோம். அதை எப்படி வர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. Silk threadல நான் 12 strands எடுத்து நீடில் இன்சர்ட் பண்ணி நான் வந்து knot போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண போறோம். இப்போ இங்கே நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்ல நம்ம ஃபில்லிங் தான் கொடுக்க போறோம் French knotல. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைனை ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து 4 சைஸ் பீட் எடுத்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக கொடுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் வந்து 4 சைஸ் பீட் தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. நம்ம வந்து சுகர் பீட் அண்ட் தென் ஜரி த்ரெட்டு அந்த மாதிரியும் நம்ம அவுட்லைன் கொடுத்தாவும் நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ், பிகினர்ஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஒரு ஷேப்குள்ளேயே உங்களுக்கு போட்டு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, என்ன கலர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீடில் வந்து நம்ம த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் த்ரெட்டாக எடுத்து 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து எப்படி நம்ம த்ரெட் எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு சென்டரில் தான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து எந்த இடத்துல நம்ம போட போகிறோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம நீடில் இந்த மாதிரி ஜஸ்ட் கொஞ்சம் டிப் பண்ணி நீங்கள் இழுத்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த மாதிரி நீடில் ஒரே ஒரு ரொட்டேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இப்போது ஃப்ரேமுக்கு அடியில் இந்த மாதிரி நீடில் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் டிப் பண்ணி இழுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிரும். நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து த்ரெட் வந்து அந்த பிசுறு இல்லாமல் நம்மளுக்கு வந்து நாட் வந்து நல்லா ஃபினிஷிங்காக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி த்ரெட்டு பக்கத்துலேயே நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நெருக்கமாக கிடைக்கும். பாருங்கள், ஜஸ்ட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு நம்ம டிப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப்புக்குள்ளே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ட்ரை பண்ணும்பொழுது நம்ம நெருக்கமாக கொடுத்தோன்னா தான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ வியூவர்ஸாக இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த இடத்துலையாவது நம்ம சின்ன சின்ன ஹிண்ட்டு எதனா ட்ரிக்ஸ் எதனா நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் வந்து கிளாஸ் வந்து ஈஸியாக புரியும். நம்ம சேனலுடைய நோக்கமே நீங்கள் எல்லோருமே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேனலில் ஆரி ஒர்க் கிளாஸஸே நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஒரு ஷேப்புக்குள்ளே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்திங்கன்னா ஒரு லுக் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரவுண்டு ஷேப்புக்கு அந்த வளைவிலே நான் வந்து இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு லைனும் வந்து அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள்,
நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நீடில் நாட் எடுத்து பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணி த்ரெட் இழுக்கிறோம். த்ரெட்டை எடுக்கும் பொழுது ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி நம்ம நீடில் வந்து இழுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு த்ரெட் வந்து பிசுறு இல்லாமல் நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு ஷேப் ரவுண்ட் ஷேப் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லைனை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ். நம்ம நீடிலில் வந்து த்ரெட்டை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கடகடன்னு நம்ம வந்து போட்டுகிட்டே வந்துடலாம். ஃப்ரெஞ்ச் நாட்டில் நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து விரும்பி கேட்குறது இந்த ஃப்ரெஞ்ச் நாட் தான். நம்ம ஷேப்புக்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம அங்கங்கே ஒரு பீட்ஸ் வச்சுட்டு அதை சுற்றியும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தா அது ஒரு டிசைன்ஸை நம்ம மேக் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் பண்ணும் பொழுது ஜஸ்ட் இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை ஒர்க் பண்ணும்பொழுது த்ரெட் வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேமுக்கு அடியில் ஜஸ்ட் த்ரெட்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டியான ஷேப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரே ஒரு நாட் கொடுக்க போகிறோம். அந்த ஒரு சின்ன கேப் கூட நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் டிப் பண்ணி இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அந்த இடமும் நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேங்க்யூ டு ஆல்.